நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்ச, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? நான் டீசென்டான ஆளு, என் கேங்ல 4 ஃபுல்லு, நாய் சேகர் மட்டும் கூலு. வெல்கம் டு நாய் சேகர் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம வேகா ஸ்கிரைப் சிமுலேட்டர் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு மிஷின் சொன்னாங்க, இந்த மிஷின் நான் முடிச்சிட்டேன். வாங்க, அங்கே வந்து ஒரு மிஷின் இருக்குது, அதை பிடிக்க போகலாம். ஏமா வாங்க, இப்படி பாருங்க, வண்டியில் ஒருத்தன் போகிறோம். என்ன திமுறவனுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க நம்ம இந்த வண்டிக்கு போகலாம். பாருங்கள், இங்கே ஒரு பூமர் அங்கிள் இருக்கார். பூமர் அங்கிள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இது வேறு ஸ்டார்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ரெக்கார்டு பண்ணிட்டு இருந்தது. இதுதான் கடைசி டாஸ்க்காக. காரில் உட்காந்து அவன் சொல்கிறத கேட்கணுமா? வழுக்க தலையா, வழுக்க போகிற மாதிரி மண்டையை வச்சுட்டு ஓன் சொல் பேச்சு நான் கேட்கணுமா? சரி, கேமுன்னு வந்துட்டாங்க, சொல் பேச்சு கேட்க வேண்டியதான். எனிமி காரை ஃபாலோ பண்ணுமா? அந்த மஞ்சள் கலர் கார் தான் அப்போ எனிமி கார் போல். அது க்ளோஸாகவும் போகக்கூடாது, தூரமாகவும் போகக்கூடாது. இங்கே வர 2 க்ளோஸ் மிஷின், அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் ரொம்ப கொடுத்துட்டேன், நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஒர்க்கரா, அதனால் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பி நான் அதை 2வது தடவை போட போகிறேன். அதே தான் சொல்கிறேன், இந்த வருத்தத்தடவை பேர் கேட்ட சைமன்றான். இடையில வேறு அடிக்கடி ஆட விட்டுக்கிறானுங்க. இந்த கேம் நான் வந்து ஆட வேண்டியதாக இருக்குது. அடுத்த ராபரி பப்புன்னு ஒரு கேம் வந்து நான் வந்து போட போகிறேன். அதை பற்றின இது வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வரும். ஷார்ட்ஸ் பார்த்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ண கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் லைக் பண்ணுறது வந்து எனக்கு இதுதான் கூட்டம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வந்து பாட்டை மாற்றிட்டோம், சிட்டி நிறையா பாட்டு இருக்கான இந்த கேமில் கார் ஓட்டும் போது. அது ஓரளவுக்கு ஓகே. இப்போ 2 ஃபார் ஆயிடுச்சு. பக்கத்தில் போனால் 2 க்ளோஸ்ன்றானுங்க, தூரத்தில் இருந்தால் 2 ஃபார்ன்றானுங்க. இதெல்லாம் எப்படி லாண்டு மிஷின் என்றைக்கு நான் முடிக்கிறது? இங்கே வேறு ஒரு போலீஸ் கரைம்பர் புல்லட்டில் வந்துட்டு இருக்கான். இவங்க மட்டும் ஹெல்மெட் போட மாட்டானுங்க. இங்கே வேறு பாலத்திலலாம் ஏறுறேன். ஐயோ, இந்த பாலத்திலலாம் எப்படி தான் எடுத்து போகிறேன். இதில் வேறு பிரேக் பிடிச்சி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. தோற்று போயிடுவோம்னு வேறு ஒரு பயமாக இருக்குது. 10 நிமிஷம் வீடியோவில் நான் எவ்வளவோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. லைட்டாக பேச வர்றானுங்களா? இந்த மஞ்சள் கலர் கார் வந்து இந்த ரோப் இதில் வருது, இந்த மேப்பில் வந்து ரெட் கலர் கார் மாதிரி காட்டுது, மஞ்சள் கலர் கார். அதை காட்டலாம் நினச்சேன், அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு சொல்லி. இப்போ திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சரி, பக்கத்தில் ஏதாவது மிஷின் இருக்கான்னு பார்ப்போம். அது என்னது இது என்ன சிம்பிள்னே தெரியலையே. சரி, இந்த பைக்கை திருடிட்டு போவோம். அப்படி பைக்கை கொடுத்துட்டு போட மொட்டத்தலையா. இவனும் பாட்டு வச்சு தான் விட்டுறான். எப்படி தான் ஃபோன்லலாம் இதிலலாம் பாட்டு கேட்குறானுங்களோ. அந்த ஜாய்ஸ்டிக் வந்து பின்னாடி நோக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மேலே தூக்கும், ஃப்ரண்ட் வீல் வந்து தூக்கும். இந்த ரெட் கலரில் ஒரு பேஸ் இருக்குது, அதான் மிலிட்ரி பேஸ்ன்னு நினைக்கிது. இதுக்கு போய் பார்ப்போம். இவருங்க ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீலிங் தூக்குற ட்ரிக்கெல்லாம் வரும். இந்தா வீலிங் தூக்குறேன்னா இதுதான் திறமை. என்ன ஜாய்ஸ்டிக்கை பார்த்துக்கோங்க, நல்லாக பார்த்துக்கோங்க. 30 செகண்டாக நம்ம மாறி வச்சு எடுத்து இதுவரை கூகுள் மேப் மாதிரி வழியை வர சுற்றி காட்டுது. நம்ம வந்து இப்போ எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கோம்? 3 ஸ்டார் வந்துடுச்சு. அதுக்குள்ளே ஜிடிஏல ஸ்டார் வந்தால் தப்பிக்கிறது மாதிரி இதை தப்பிக்க முடியுமா? வாய்க்கு எடுத்துகிட்டு ஓடிடுவான், சுடுறானுங்க, நின்னா சுட்டுருவானுங்க வாயிலையா. அதனால் ஓடிடுவானுங்க. ஏமா குறுக்கு வழியில் தான் நம்ம இன்றைக்கும் போகிறோம். நேர் வழியில் போய் தப்பிக்கிறதோட குறுக்கு வழியில் போய் தப்பிக்கிறதா ஈஸியான வழி. திருப்பி 3 ஸ்டார் வந்துடுச்சு. இப்போ தான் நான் தப்பிச்சேன். ஐயோ, இங்கே வேறு இவங்களோட ஒரே தொல்லையாக இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு இதை நகர்த்துறதுக்குள்ளே என் இது பிடிச்சி போயிரும் போல. எந்த போலீஸ்காரண்டா இந்த மாதிரி மெட்டல் சீட்டோட வச்சுக்கிட்டு இது பண்ணுறான், காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கான்? ஐயய்ய, இதில் என்ன லாஜிக் இல்லாமல் இருக்குது. சரி, ஃபோனில் விளாட்ற கேமில் லாஜிக் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இங்கே போடுறா தண்ணிக்குள்ளலாம் போலீஸ்காரன் துரத்துறான். பயங்கரமான ஆட்களாக இருக்கானுங்க. நானும் இந்த தண்ணிக்குள்ளே மீனை காண போலீஸ் வண்டி தான் வருது. என்ன பண்ண, இந்த கேம்லாம் ஆட வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இந்த கேமோட பார்ட் 2 ரிவ்யூ என்னன்னா கமெண்ட் பண்ணிடாதீங்க. பார்ட் 2 ரிவ்யூ நான் கண்டிப்பாக போட்டு இதுன்னு தெரிவேன். அங்கே ஒரு கார் நல்ல காராக இருக்குது, அந்த கார் எடுப்போம். அந்த காஸ்ட்லி காராக இருக்குது, எல்லாம் தான் ஓட்ட முடியாது, சிமுலேட்டரில் ஓட்டிக்குவோம். என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது வெறும் 10 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இது டெஸ்லா கம்பெனி கார் மாதிரி இருக்குது. இதில் பாட்டு, இதில் டேன் ஆஃப்.
என்னதுடா இது என்னது இது சப்வேவா? போலீஸ்காரங்க நம்ம துரத்துறானுங்களே. மேப்பில் சப்வேன்னு காட்டுது, ஆனால் இங்கே என்னமோ எதுவும் போடல, வேறு எம்முன்னு போட்டிருக்கு. சுடுறானுங்க ஓடிடுவோம். அப்போ அதுக்குள்ளே போனால் என்ன நடக்க போகுது? செலக்ட் ஸ்டேஷன் எக்ஸிட். எத்தனை ஸ்டேஷன் இருக்குது இங்கே? எப்படி இங்கே போலீஸ்கார் இருக்குது, அங்கே 3 போலீஸ்கார் இருக்குது, அங்கே ஒரு இது முக்குக்கு போயிடுவோம் நம்ம. ஓ அழுத்துனா அதுக்குள்ளே நம்ம கிட்ட வந்துடுவோமா? இது என்னடா இது பின்னாடி பெருசாக மால் மாதிரி இருக்குது, திருப்பி உள்ள போவா வேணாமா? இந்த இங்கே ஒருத்தர் இருக்க வேணுங்க ஒன்று இது பாருங்க. இந்த கண்ணை வச்சு சுடுவோம். இதில் அடிக்கடி இந்த வீடியோ நான் போடும்போதே 3 தடவை ஆடை போட்டானுங்க. அது 1.5 லட்ச ரூபா நம்ம கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்ட்ட இருக்குது செலவு பண்ணணும். இங்கே ஒரு M10 மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். புல்லட் மட்டும்தான் நம்மளுக்கு என்றைக்குமே வாங்க போகிறோம். பிஸ்டலில் ஆடி தள்ளுபடி ஆஃபர் போட்டிருக்கானுங்க. சுட்டுக்கொள்ள ஆடி தள்ளுபடி ஆஃபர். இதுக்கு ஒரு 16 இது. கண்ணு பேர் எதுவுமே வாயில் நுழைய மாட்டேங்குது. இதில் நான் எங்கே இருந்து இதுதான் இது பண்ணுவேன். அது சுடுவோம். ஸ்டார் வந்து நம்மளை பார்த்தாலே இந்த மாதிரி வில்லேஜர்ஸ்லாம் பீப்புள்ஸ்லாம் ஓடிக்கி இருக்கானுங்க. இந்த கேம் இது எப்படி நம்ம தலையில் ஸ்டார் வருதுன்னு சொல்லி அவனுங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு வித்தியாசமாக தான்டா இருக்குது. ஒரு புல்லட்டு மேலே படாது. சுடுற சவுண்டு கேட்டு வந்துட்டான் போலீஸ்காரர். இங்கேருந்து வேறு இடத்துக்கு எஸ்கே போயிடுவோம். இது ஸ்ப்ரிண்ட் பட்டன் தான் அடிக்கடி ஒரு இடைஞ்சலாக இருக்குது. ஜாய்ஸ்டிக் நகத்தினாலே வேகமாக ஓட வர மாதிரி வச்சுருக்கலாம். நேரம் ஸ்ப்ரிண்ட் பட்டனை வச்சு தொலை பண்ணுறானுங்க. இதில் வேறு சார்ஜ் வேறு கம்மியாகி இருக்குது. யாருக்குமே அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. இது அந்த ஸ்டேஷனில் நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு கார் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு எங்கே போனாலும் அங்கே ஒரு போலீஸ்கார் வேறு நம்மளை துரத்திக்கிட்டே கிடக்கான். இந்த போலீஸ்காரன்லாம் வச்சு என்ன பண்ண? சரி இந்த இங்கே ஒரு மஞ்சள் கலர் வண்டி வருது. அது என்ன வண்டின்னு பார்த்துக்குவோம். ஆம்னி வண்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் வண்டியில் தான் கோலமாவு கோகிலா படத்தில் இருந்தது. தடக்காலம் துவங்கி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. COVID-19 எமர்ஜென்சி டெஸ்ட் யூனிட். இதில் கூட COVID-19 வருது இந்த கேமில் தான். இங்கே ஒருத்தனை அதே மாதிரி குடிச்சுக்கிருக்கானே காஃபியை. இல்லை குண்டு பையன் நம்மளை வச்சுட்றான். இந்த குண்டு பையில் தான் நாங்கள் பார்த்தோம். யார் இது லேசர்லாம் விட்றது? இதனடா இது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரோபோட் மாதிரி வந்து நம்மளை அடிக்குது. இந்த வண்டியை சபைக்குள்ளே ஏற்றுவோம் முடியாது போலையே. லைஃப் குறைச்சி விட்றாதீங்களா? டே நல்ல வேலை போயாச்சு ஒருபடியா. அங்கே ஒரு இந்த மஞ்சள் கலர் சட்டைக்காரன் ஓடி இருக்கான் பார்த்து, இந்த நீல கலர் சட்டைக்காரன். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோண்ணா? என்ட்ரி தான். யாருக்குமே அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏதோ துரத்தி சுட்டோம். புல்லட்டு தான் படலை. இந்த இங்கிட்டு தான் திருப்பி 3 ஸ்டார். இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. இது என்னடா இது என்ன மிஷின் இது? மஞ்சள் கலர் டப்பா. ATM ஹேக்கிங்கா? ஓ இதில் இந்த மாதிரி சின்ன மினி கேம்ஸ் கூட கொடுத்துருக்கானுங்க. ஈஸியாக தான் இருக்குது விளாட. நீங்கள் விளாண்டு பார்த்துக்கோங்க. அசால்ட்டாக முடிச்சிடலாம் போல். டைம் ரிமைனிங் அந்த 15 செகண்ட்குள்ளே முடித்தா நம்மளுக்கு எவ்வளோ காசு தராங்க? 150. 1500 ரூபா தரானுங்க. ஒரு ATMமாக இப்படி போய் ஹேக் பண்ணால் 1,14,000 ரூபா இப்படி தான் இருந்துச்சோம். இது இப்போ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டரோட வண்டியை திருடிட்டோம். ஈஃபில் டவருக்கு அடியில் வந்து ரிப்போர்ட்டர் என்னது இப்படி ஒரு குண்டு விடுது. இது குண்டை பார்ப்போம். சரி அதுக்குள்ளே குறைச்சி விட்டானுங்கடா. குண்டு பயங்கரமாக போகுது. ரொம்ப தூரத்துக்கு போகுது. ராக்கெட் லான்ச்சரா இது? RPG கன்னு நினைக்கிறேன். இது வேறு ஏதாவது ஒரு மரத்தில் போய் இடிக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் ஹெல்த்து. எரிய போகுது. வெடிக்க போகுது. ஐயோ லைஃப் வேறு கம்மியாக இருக்குது. அவுட் ஆயிடுவோமோ? என்ன பண்ண? ஐயோ அவுட் ஆயிடுவோம். அடுத்ததை பக்கத்து வீடியோவில் பார்த்துக்கோங்க.